டே 3 ஆஃப் 7 டேஸ் சேலஞ்ச் ரெடியா? இப்போ கிட்ஸ்க்கு பார்த்தோம்னா, நம்ம எவ்வளோ வேணா செலவு பண்ணுவோம். ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கோ, இல்ல ஃபேமிலி கவனிக்கிறதுக்கோ, பேரண்ட்ஸ்க்கோ நம்ம யோசிக்காம செலவு பண்ணுவோம். ஆனா, நமக்கு ஒரு ரூ. 1000 செலவு பண்ணணும்னா, நம்ம கில்ட் வந்துரும். ஒரு 10 வாட்டி யோசிப்போம். நம்ம விமென் வந்து ஒரு கண்டிஷனிங்லேயே வாழ்ந்துட்டுருக்கோம். என்னன்னா, ஃபேமிலி ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் நானு. அதனால தான் நெறைய விமென் பார்த்தீங்கன்னா, அவங்க மேல அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னாலும், ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணணும்னாலும், ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னாலும், இல்லன்னா ஒரு புக்கு வாங்கி படிக்கணும்னாலும், ஏன் ஒரு ஜிம் மெம்பர்ஷிப் வாங்கணும்னாலும், இல்லன்னா அவங்களுக்காக ஒரு விஷயம் சமைச்சு சாப்பிடணும்னாலும் கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு விமன் வந்து ஹேப்பியா இருந்தான்னா, அவ ஃபேமிலி இன்னும் சந்தோஷமா இருப்பாங்க. அதனால ஒரு செல்ஃப் இன்வெஸ்ட்மென்ட் வந்து அது வந்து ஒரு செல்ஃபிஷ்னஸ் இல்ல. அது வந்து லவ் ஃபார் யுவர் ஃபேமிலி. நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா, ஒரு மிரர பார்த்து நீங்க வந்து ஆர் யூ இன்வெஸ்டிங் ஆன் யுவர்செல்ஃப்? அது டைமா இருக்கட்டும், இல்ல பணமா இருக்கட்டும். நீங்க வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மென்ட்டுக்கோ எதுக்காவது இன்வெஸ்ட் பண்றீங்களா? அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. நீங்க எவ்ரி மந்த் இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா 2 மார்க் குடுங்க. அப்பப்ப இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா 1 மார்க் குடுங்க. பண்றதே இல்ல அப்படின்ற மாரி இருந்தா 0 மார்க். இந்த ரீல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.